ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 49. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 807. இப்போ இதில் நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 5, பி போர்டில் 7 2, சி போர்டில் 8 1. 7 8 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஓகேவா? இங்கே 7 6ன்னு இருக்கா, 7 6 42னா அதுக்கு அடுத்த நாள் 4. இங்கே 5 4ன்னு இருக்கும்போது 5 4 20னா அடுத்த நாள் 0. இப்போ நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 9 8ன்னு இருந்தது. 9 8 72னா 7 2 வரலான்னு தான் 7 எடுத்திருப்பேன். 7 வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 7ன்ற நம்பர் நம்மளுக்கு இந்த மந்தில் 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் அதுக்கு 3வது நாள் ரிசல்ட்டில் 8 1 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுதுன்னு சொன்னேன். 7 8 1 இங்கே 7 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாள் 8. இதே மாதிரி கம்பேர் பண்ணிகிட்டே வர மாதிரி தான் நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பர் பார்க்க வேணாம். அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 7. நேற்று நம்பர் இல்லாமல் அதாவது இங்கே அடுத்த நாள் நம்பர் இல்லாமல் நேற்று ரிசல்ட்டுக்கு 8 1 தான். இந்த 2 நம்பர் தான் சி போர்டில் சொல்லியிருப்பேன். 8 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 805, அதுக்கு அடுத்த வாரம் வந்து 618, 0 1ன்னு இருக்குது. 0 1 சுவர்ண கேரளம் ரிசல்ட் இருந்தாலே அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 9 வரலாம். அதனால் இந்த 9ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து சுவர்ண கேரளம் சார்ட் மட்டும் நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். சுவர்ண கேரளம் சார்ட் பொறுத்த வரைக்கும் 0 1 9 இந்த மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து இங்கே ரிசல்ட் கம்பேரிஷன் நம்பர் தான். 610 அதுக்கு அடுத்த வாரம் 439, 0 21 அதுக்கு அடுத்த வாரம் 790, 561 அதுக்கு அடுத்த வாரம் 706, அதுக்கு அடுத்த வாரம் 789, இங்கே 913 அதுக்கு அடுத்த வாரம் 220, இங்கே 919 அதுக்கு அடுத்த வாரம் 630. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 0 9 0 9, இந்த இடத்துலையும் 1 0 9, இங்கேயும் 9 1 0, இந்த இடத்துலையும் 1 9 0. இப்போ நேற்று நம்பர் அதாவது போன வார சுவர்ண கேரளம் நம்பர் அதுக்கு முன் வார சுவர்ண கேரளம் நம்பர் எடுத்திங்கன்னா 0 1ன்னு இருக்குது. 9ன்ற நம்பர் பெண்டிங். அந்த நம்பர் வந்து இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்த 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 6 2 7 6 1 8 சுவர்ண கேரளம் நம்பர் போன வார நம்பர். அதுக்கு முன் வார நம்பர் 8 5 7 8 0 5. போன வாரம் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் 7 6ன்னு இருக்கும். இதே மாதிரி பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். அதுக்கு முன் வார நம்பருமே எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த வார ரிசல்ட் இங்கே கீழே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 5 7 7 8 2 5, அதுக்கு அடுத்த வாரம் 8 2 3 2 7 4, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 228. இங்கே 2 2 7 8 7 3, அதுக்கு அடுத்த வாரம் 7 9 7 6 6 5, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 689. இப்போ இந்த ரிசல்ட்டில் வந்து இங்கே 3 2ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் எடுத்திங்கன்னா 7 8ன்னு இருக்கும். இந்த 7 8லேருந்து 8 இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே 7 6ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் 7 8, இதுலேயும் 7 8லேருந்து 8 மட்டுமாவது இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது இங்கே போன வார நம்பர் நம்மளுக்கு 6 2 7 6 1 8, அதுக்கு முன் வார நம்பர் 8 5 7 8 0 5, 7 6ன்னு இருக்கும்போதே இதுக்கு முன் வார நம்பர் வந்து 7 8. அப்போ 7 8லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் வந்துடலாம். இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் வந்து எந்த கம்பேரிஷனில் சொல்ல வரேன்னா ஃபுல்லாகவே சுவர்ண கேரளம் சார்ட் தான். ஓகேவா? இப்போ சுவர்ண கேரளம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டும் இங்கே பாருங்கள் 3 2, இந்த இடத்துல 7 6, இப்பயும் 7 6ன்னு தான் இருக்குது. இப்போ அதுக்கு போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் பாருங்கள் 7 8னா இங்கே 8, இந்த இடத்துலையும் 7 8னா இங்கே 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இன்னைக்கான ரிசல்ட்லேயும் இதே கம்பேரிஷன் தான். போன வாரம் நம்பர் 7 6ன்னு இருக்கிறதுனால அதுக்கு முன் வார நம்பர் 7 8னா ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்லேயும் வந்துடலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 980, அதுக்கு அடுத்த வாரம் 805, அதுக்கு அடுத்த வாரம் 220. லாஸ்ட்டில் 0ன்ற நம்பர் இந்த ஏப்ரல் மந்தில் இருக்கும்போதே அது பக்கத்தில் இருந்த பி போர்டு நம்பரும் அதுக்கு அடுத்த நாள் சி போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 5 40னா இங்கே 0. இங்கே 220ன்னு ரிசல்ட் முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 518, அதுக்கு அடுத்த நாள் 637. 0ன்னு நம்பர் இருக்கும்போது இங்கே இருந்த 2வது டிஜிட்டும் அதுக்கு அடுத்த நாள் சி போர்டு நம்பர் இது ரெண்டுத்தையும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 2 16னா அதுக்கு அடுத்த நாள் இங்கே 6 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இப்போது நேற்றைய நம்பர் 807, அதுக்கு முன்னாள் நம்பர் 830. நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் லாஸ்ட்டாக 0 தான். அப்போ இங்கே 3ஓட நேற்றைய சி போர்டு 7 7 3 பெருக்கல் பண்ணால் 21. 21னா 2 இல்லைனா 1 வரலாம். இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன்.
இப்போ இந்த மெத்தட் மட்டும் தான் இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் வச்சு நான் சொல்கிற நம்பர். லாஸ்ட்டில் 0 இருந்தால் அது பக்கத்தில் இருந்த நம்பரும் அதுக்கு அடுத்த நாள் சி போர்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிடுது. இங்கே 0 இருக்கும்போதே 8 5 40னா அதுக்கு அடுத்த நாள் 0. இங்கே 0 இருக்கும்போதே 8 2 16னா இங்கே 3வது நாளில் 6. இங்கே 0 இருக்கும்போதே 7 3 21னா இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2 1 2 நம்பருமே எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கான வீடியோவில் எடுத்துருக்கிற கம்பேரிஷனில் ஃபஸ்ட்டு 2 மெத்தட் வந்து இந்த சுவர்ண கேரளம் சார்ட் மட்டும் வச்சு எடுத்த கம்பேரிஷன் தான். லாஸ்ட் மெத்தட் மட்டும் தான் இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் படி எடுத்த நம்பர். ஃபஸ்ட் மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா, சுவர்ண கேரளம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 1 9 இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த வார ரிசல்ட்டோ இல்லை அடுத்தடுத்த நாள்லையோ நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது. எப்போ போன வார நம்பர் அதுக்கு முன் வார ரிசல்ட்லாம் 0 1 இருக்கிறதுனால 9 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்த 2வது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா, சுவர்ண கேரளம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் இப்போ ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டா அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்டில் இருக்கணும். இங்கே 3 2 இங்கே 7 6 இப்பயும் 7 6ன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு முன் வாரத்தில் இருந்த 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலான்னு சொல்லிட்டு தான் 7 8 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இங்கே 3 2 7 8னா 8 7 6 7 8னா 8. இப்போ 7 6 7 8ன்னு இருக்குது. அதே மாதிரி 7 8 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 3வது மெத்தட் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டும் வச்சு லாஸ்ட்டில் 0 இருந்தால் அது பக்கத்தில் இருந்த நம்பரும் அதுக்கு அடுத்த நாள் சி போர்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 5 40னா இங்கே 0. இங்கே 0 இருக்கும்போதே 8 2 16னா 6. இப்போ இங்கே 0 இருக்குது 7 3 21னா 2 1 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் படி எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 7 8 பி போர்டில் 9 சி போர்டில் 2 1. பாக்ஸ் வந்து 792 791 892 891. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 79 89, பிசி 92 91, ஏசி வந்து 72 71 82 81. இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த சுவர்ண கேரளம் சார்ட் படி கம்பேர் பண்ணி 7 8 9. அதே மாதிரி இந்த மந்த் சார்ட் கம்பேர் பண்ணி 1 2 எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 7 8 பி போர்டில் 9 சி போர்டில் 2 1. பாக்ஸ் 792 791 892 891. ஏபி பிசி ஏசியில் ஏபி 79 89, பிசி 92 91, ஏசி வந்து 72 71 82 81. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.